வணக்கம் விஜயண்ணா. ஆட்சி சிறப்பாக நடத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க இல்லையா, பாசிச ஆட்சி பாயாச ஆட்சின்னு. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் பாசிச ஆட்சி. அதாவது ஒரு மாணவர்களை வந்து ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகம் அதாவது ஹெச்எம்மோ அல்லது பிரின்ஸிபலோ கூப்பிடாம ஒரு ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளார போலீஸ் போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸு அதாவது ஒரு காலேஜுக்குள்ளே போயிருக்கு. அங்கே எந்த கலவரமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லாத அந்த இடத்துல போலீஸ் போக வேண்டிய காரணம் என்ன கேட்டால் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படின்னு பண்ணுற அளவுக்கு அவங்க பிரின்ஸிபல் கூப்பிடாமல் போயிருந்தாங்கன்னா அது தப்பு. பிரின்ஸிபல் கூப்பிட்டு போயிருந்தால் அதுக்கு நிஜமாலுமே அது பாசிச ஆட்சி தான். ஏன்னா இன்றைக்கி அவங்க ஒவ்வொருத்தரோட கருத்து சொல்கிறது அவங்களோட சுதந்திரம். அப்படிங்கும்போது ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தும் போது நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி போராட்டத்தை தடுக்கிறதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத காரணம் சொல்லி ஒரு பிரின்ஸிபல் கூப்பிட்ருக்காரு அப்படின்னா இதுதான் பாசிச ஆட்சியோட தொடக்கம். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது பாசிச ஆட்சி. ஒரு கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, பொது இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிறது. போராட்டங்கிறது பொது இடத்துல பண்ணுறதுக்கு காரணமே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான். அப்போ அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்போ அந்த போராட்டம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பண்ணுறது தான் பாசிச ஆட்சி. என்ன